நினைவுகள் பேசும் நேரம். எமது பாடசாலையில் இதுவரை காலமும் கடமையாற்றிய அதிபர்கள் மற்றும் ஆளுமை மிக்கவர்களின் அனுபவங்களும் அறிவுரைகளையும் நினைவு கூறும் இந்த நேரம். வாங்க நம்ம இன்றைக்கு யாரை ஒரு முக்கியமான அதிபர் ஒருத்தரை உங்களுக்கு காட்டியிருக்கிறோம், வாங்க பார்க்கலாம். நினைவுகள் பேசும் நேரம். எமது பாடசாலையில் கடமையாற்றிய அதிபர்கள் மற்றும் ஆளுமை மிக்கவர்களின் அனுபவங்களையும் அவர்களுடைய பழைய நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் என்னோடு இன்று எமது பாடசாலையின் அதிபர் பட்டியலில் மிக நீண்ட காலம் எமது பாடசாலைக்கு சேவையாற்றிய ஒரு பெரிய மதிப்புமிக்க மனிதர் இருக்கின்றார். அவரை பற்றிய தகவல்களை அவரிடமே நாம் கேட்டு தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய முழு பெயர் என்ன? நீங்கள் இந்த எமது பாடசாலையில் சேவையாற்றிய காலப்பகுதி எது என்று எங்களுக்கு சொல்லலாமா? எனது முழு பெயர் முகமது அப்துல் காதர் ஆப்தீன். முகமது அப்துல் காதர் ஆப்தீன். நீங்கள் இந்த ஸ்கூலில் சேவையாற்றிய காலப்பகுதி? நான் 1976ஆம் ஆண்டு முதல் 1993ஆம் ஆண்டு வரை பாடசாலை கடமையாற்றினேன். நீங்கள் இந்த உங்களுடைய சேவை காலத்தில் நம்முடைய பாடசாலையின் நிலைமை எப்படி இருந்துச்சு? கட்டிடம் எப்படி இருந்துச்சு? வகுப்பறைகள், மாணவர்கள் எண்ணிக்கை எப்படி இருந்துச்சு? அவருடைய தோற்றத்தை பற்றி கொஞ்சம். அக்காலகட்டத்திலே பாடசாலை ஒரே ஒரு சிறிய தகரம் கூரை அமைக்கப்பட்ட 20 தர 40 அடி அகலமான ஒரு சிறிய கட்டிடம் தான் இருந்தது. அக்கட்டிடத்தில் தான் மாணவர்கள் கல்வி பற்பார்கள். மாணவர்கள் சாதாரண எத்தனை பேர் இருப்பாங்க? மாணவர்கள் 100க்கு குறைந்த மாணவர்கள், ஒரு 70-80 பேர் இருப்பார்கள். வகுப்பு 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு வரை என்ன இருந்தது. ஒரு தகர கொட்டில் 7ஆம் ஆண்டு வரை வகுப்பு இருந்துச்சு. அடுத்தது வந்து கிட்டத்தட்ட பிள்ளைகள் வந்து ஒரு 70-80 பேர் பேருக்குள்ள அந்த காலத்தில் இருந்தாங்க அவங்களோட. ரைட். நீங்கள் அதிபராக இருந்த காலத்தில் வந்து எதிர்கொண்ட சவால்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளலாமா? அதிகமாக என்னை பொறுத்தவரையில் பல ஆண்டுகள் நாம் வேலை செஞ்சாலும் எந்த விதமான சவால்களும் எனக்கு ஏற்படவில்லை. மிகவும் மகிழ்ச்சியாக சகல ஆசிரியர்களும் ஒத்துழைப்பாக என்னோடு பெற்றார்களும் மிக விருப்பமாக நடந்து கொண்டார்கள். எனக்கு எந்த சவால்களும் இருக்கவில்லை. அந்த காலத்தில் வந்து உங்களுடைய மாணவர்களுடைய ஒழுக்கம் நிலைமை எப்படி இருந்துச்சு? அவங்களுடைய கல்வி மற்றும் ஒழுக்கம் எப்படி இருந்துச்சு? பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி ஒழுக்கங்களை கூறும்போது அவர்கள் மிக சிறந்தவர்களாக தான் இருந்தார்கள். மாணவர்கள் மிகவும் கட்டுப்பாடுகளாக, ஆசிரியர்களுக்கு கட்டுப்பட்டுக்கூடியவர்கள், ஆசிரியர்களை கண்டால் கூட எழுப்பி விடுவார்கள். அந்த அளவுக்கு எல்லா மாணவர்களும் இருந்தார்கள். அதே போன்று பெற்றார்களும் ஆசிரியர்களுக்கு மிகவும் மரியாதையாக ஆசிரியர்களை கண்டால் எழுப்பி விடுவார்கள். அந்த அளவுக்கு பெற்றார்கள் இருந்தார்கள். மரியாதையான மாணவர்களும் இருந்தார்கள், மரியாதை பெற்றார்கள் இருந்தார்கள். உங்களுடைய அந்த கடமையாற்றிய ஆசிரியர்கள் நினைவு இருக்கிறது, அவர்களுடைய பணிப்பரிமாற்றம் எப்படி இருந்துச்சு? ஆசிரியரை பொறுத்தவரையில் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அதிகமான கூடுதலான ஆசிரியர்கள் என்னிடம் கல்வி கற்றவர்கள் தான். அதே போன்று என்னிடம் வேலை செய்தவர்கள் மிகச் சிறந்தவர்களாக. அதாவது நான் ஒரு ஆசிரியராக இருந்தபடியினால் அவர்கள் எனக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே மிகவும் கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள். நான் கூறுவதற்கு மீறி நடக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு நல்லவர்களாக மிகச் சிறந்த ஆசிரியர்களாக இருந்தார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் பல ஆசிரியர்கள் சரிபுதீன் அவர்கள் மிகவும் சிறப்பாக என்னுடன் மிகவும் ஒத்துழைத்து வேலை செய்தார். அவர் தான் பொறுப்பாக இருப்பார். 10 அதிபராகவும் வேலை செஞ்சிருக்கிறார். அதே போன்று இஸ்மாயில் ஆசிரியர், அசீஸ் ஆசிரியர், சுலைமாலப் மௌலவி அவர்கள், நஜிபுத்தீன் மௌலவி அவர்கள், ஜமால்தீன் ஆசிரியர்கள், எஸ்எல் ஜமால்தீன், வை வசூக்கு, முஹாஜிரின், இப்படி பலப்பட்ட ஆசிரியர் இருந்தார்கள். அவர்கள் என்னிடம் கற்றவர்களும் தான். அதே போன்று என்னிடத்தில் வேலை செய்தவர்களும் தான். அவர்கள் மிகச் சிறப்பாக பாடசாலை முன்னேற்றத்துக்கு பாடுபட்டார்கள். உங்கள்கிட்ட படித்து உங்கள்கிட்ட வந்து வேலை செஞ்ச கூடிய இருக்குது. உங்கள்கிட்ட இந்த படிக்காத வேற மாணவர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மாணவர்கள் இருக்கார்கள், அதிகமான மாணவர்கள் இருக்கார்கள். அதில் குறிப்பாக சொல்ல போனால் மிகவும் கட்டுப்பாடாக நடந்தவர்களில் இந்த இறந்த அப்துல் சலாம், காலமான அப்துல் சலாம் அவர்கள் மிகவும் சிறந்தவர். அதே போன்று கலீல் என்று ஒரு படி இருந்தார். கலீல் என்று சொன்னால் தம்பி இப்போ வந்து என்ன இருக்காரு, நல்லா பாடுவார். அதே போன்று செய்னீஸ் அவருடைய மகன் இனாயத்துல்லா மிகவும் நல்ல பிள்ளைகள்.
ஒரு கட்டுப்பாடாக எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தார்கள். அதே போன்று மாணவர்களை பொறுத்தவரையில் அத்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளை, அவர் ஜமால்தீனுடைய மகள் அத்தியா, அவள் சிறந்த விளையாட்டு வீராங்கனே இருந்தாள். மாவட்ட ரீதியிலே அவள் ஈடுபட்டு மன்னாபுரத்தையும் வெற்றி பெற்றவராக இருந்தார். அதே போன்று குழந்தம்மா மஹமூதின் மகள் குழந்தம்மான்னு சொல்லக்கூடிய தாயிர தங்கச்சி, அவள் மிச்ச சிறந்த நல்ல பிள்ளைகளாக இருந்தார்கள். இதில் வந்து நீங்கள் உங்களுடைய மாணவர்களையும் அவங்களுடைய சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் உங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. அடுத்து வந்து உங்களுடைய நிர்வாக காலத்தில் இன்னும் நினைவில் இருக்கக்கூடிய சிறப்பான நிகழ்வுகள்? பாடசாலையில் நாங்கள் பலதரப்பட்ட போட்டிகளை நடத்தினோம், எக்ஸிபிஷன்களை நடத்தினோம், பெரும் பெரும் விழாக்களை நடத்தினோம். அதாவது பாடசாலையில் பிரதம அமைச்சர் மஹிந்த சோமா அவர்களை அழைத்து, அதே போன்று பன்னாமத்து கவிராயர் அதாவது மஹிந்த பலர் வந்தார்கள். அதே நிலையில் அந்த கூட்டத்துக்காக வேண்டி பன்னாமத்து கவிராயரையும் அழைத்தோம் நாங்கள். அதாவது கலாவில் இருக்கக்கூடிய பழைய பட்டதாரி, மிகச் சிறந்த ஒரு அறிவாளி கட்சி பொம்பன் அவர்களும் அங்கு சமமளித்து பாடசாலை மாணவருக்கு மிகவும் உபன்யாசங்களும் கொடுத்தார்கள். இப்போ அந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து பாடசாலை நடத்த வேண்டிய அனைத்து நிகழ்வுகளையும் பாடசாலை நடத்த இருக்கிறீங்க. அப்போ அடுத்ததை நான் உங்கள்கிட்ட கேட்க நினச்சனாலும், உங்களுடைய நிர்வாக காலத்தில் வந்து பெற்றார்களுடைய பங்களிப்பு, இந்த பாடசாலை வளர்ச்சியில் பெற்றார்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்துச்சு? அவர்களுடைய பெயர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எது மாதிரியான பங்களிப்பு அவங்க அவங்களுக்கு செஞ்சாங்க? அதிகமாக பெற்றார்களால் தான் பாடசாலை நடக்கும். பெற்றார் உதவி தான் இல்லாமல் பாடசாலை நடத்த முடியாது. பாடசாலைக்கு பெற்றார்கள் மிகவும் பொறுப்புடன் நடந்தார்கள். எந்த நேரம் கூப்பிட்டாலும் அவர் வரக்கூடிய. சாதாரணமாக நாங்கள் சில சந்தர்ப்பங்களில் பெற்றார் ஆசிரியர் கூட்டங்கள் இரவில் வச்சிருக்கிறோம். இரவில் 11 மணி 12 மணி வரை வைத்திருக்கிறோம். அப்போ அந்த கல்வி கந்தோரால் பெரிய பெரிய பிரதான அதிகாரிகள்லாம் வந்திருக்கிறார்கள். அவள் நடத்த அதுக்கான தளர்ச்சிகள் இப்போவும் இருக்குது, நீங்கள் பார்க்கணும் என்றால். அவள் சந்தோஷமாக மிக்க புகழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த பெற்றார்கள் இவ்வளவு தூரம் ஊக்கப்படுகளா என்று சொல்லி. அதில் விசேஷமாக கூறப்போனால் பெற்றார்களில் சதக்குமதி சக்கரியா லப்பை, சஹாப்தீன் பத்தூர்னு சொல்லக்கூடியவர், அபுசாலி ஜேபி, எச் உமருதீன், கே யூசுப்பு, ஷம்சுதீன் ஹத்தீப், மீரா சாஹிப் ஹத்தீப், உமர் மெம்பர், ஐதுஸ் மெம்பர் போன்றவர்கள் மிகவும் பாடுபட்டார்கள். உங்களோட இணைந்து எல்லா வேலைகளையும் கலந்து கொள்வார்கள். எனக்கு தேவையான உதவிகளை எந்த நேரமும் இரவு பாராமல் செய்வார்கள். உங்களுடைய காலத்தில் அந்த கடந்த காலத்தோடு ஒப்பிடும்போது அந்த பழைய மாணவர்களுக்கும் இன்றைய மாணவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வாறு இருக்குது? பெரிய வித்தியாசங்களை உணர்கிறீங்களா நீங்கள்? பழைய மாணவர்களுக்கும் புதிய மாணவர்களிடையில் கணக்க வித்தியாசம் இருந்த போதிலும் பழைய மாணவர்கள் மிகவும் கட்டுப்பாடு, ஆசிரியர்களுக்கு பெற்றாளருக்கும் கட்டுப்பாடு தானே, நன்றாக எல்லாருக்கும் வழங்கும். ஆனால் தற்போது எல்லா வசதிகளும் ஏற்பட்டதன் காரணமாக அந்த காலத்தில் வந்து ஊர் வந்து மிகவும் வறிய நிலை இருந்துச்சு. பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் கூட வாங்குவதற்கு அவர்களுக்கு வழி இல்லை, உடுப்புகள் வாங்குறதுக்கு வழி இல்லை. அந்த அளவுக்கு தான் கஷ்டமாக வாழ்ந்தார்கள். அந்த நிலையிலும் இனி மாணவர் பெற்றார்களும் மிகவும் ஒழுக்கமும் பண்பும் பணியும் உள்ளவர்களாக தான் இருந்தார்கள். ஆனால் இப்போது எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்கள் ஒழுக்கம் என்றால் கொஞ்சம் குறிப்பிடத்தக்க அளவு குறைவாக தான் இருக்குது. ஆனால் கல்வித்தரத்தில் மிகவும் முன்னேற்றம். காரணம் இப்போ தேவையான வாய்ப்புகள் எல்லாம் மாணவர்களுக்கு இருக்கு, அதிகமாக இருக்கு. எல்லா வாய்ப்புகளும் அவர்களுக்கு வீட்டிலிருந்து கொண்டு கற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போன்று பொருளாதாரத்தின் நல்ல தரம் இல்லை. ஒரு பெற்றார்கள் சாதாரணமாக ஒரு பிள்ளைக்கு தன்னால் இயன்ற அளவு தன்னை காலி பூமி செல்ல குடிக்கக்கூடிய அளவுக்கு கூட முன்னேற்றமாக இருக்கு. பிள்ளைகள் காரில் வாகனங்களில் போகக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நாடு முன்னேறி இருக்குது, ஊர் முன்னேறி இருக்குது. ஆனால் கல்வித்தரம் கூடியிருந்தாலும் ஒழுக்கங்கள் பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் குறைபாடு இருக்கத்தான் செய்யுது. அது காரணம் என்ன? மார்க்க கல்வியோடு சேர்த்து அவர்கள் போவார்களா இருந்தால் சிறப்பாக இருக்கும். மார்க்க கல்வியோடு போகக்கூடிய வாய்ப்பு செய்ததில் இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் மாதிரி உங்களுடைய குழுக்கள், அதாவது இந்த பவள
விழா குழு, ஆ பவள விழா குழு மட்டுமல்லாது உங்களுடைய சேர்ந்த பல சங்கங்கள் உண்டு. ஆ அவங்களை சேர்ந்து மேலும் மேலும் என்னென்ன வாய்ப்புகள் செய்ய முடியுமோ பள்ளிவாசலோடு சேர்ந்தோ அல்லது பாடசாலையில் சேர்ந்தோ செய்து ஆ மாணவர்களுடைய சால பலவக்க விடயங்களையும் மேன்மைப்படுத்த முயற்சி எடுக்க வேண்டும். உண்மையில வந்து இப்ப எங்களோட பாடசாலை இருக்கின்ற பழைய மாணவர்கள் சங்கமாக இருக்கட்டும், அபிவிருத்தி சங்கமாக இருக்கட்டும், பாடசாலை நிர்வாகத்தோடு தான் இணைந்து செய்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்கு உங்களை மாதிரி அறிவுரைகளை பெற்றுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் அதை முன்னெடுத்து செல்வோம். அடுத்தது வந்து நம்முடைய ஊர்ல இந்த பாடசாலைகளை நீண்ட கால மதிப்பராக சேவைகள் அந்த புரிந்த ஆசிரியர்கள் நீங்கள் ஒருத்தர். உங்களுடைய காலப்பகுதியில் எமது பாடசாலையில் ஏற்பட்ட பௌதிக அபிவிருத்திகள் ஞாபகம் இருக்கிறதா? பௌதிக வசதிகள் என்ன, நான் ஆரம்பத்தில் கூறியபடி சிறியொரு கட்டிடம் தான் பாடசாலைக்கு இருந்தது. அதன் பிறகு 120-40 நீளமான பெரியோரு கட்டிடம் ஒன்று அமைத்தோம். அது மாத்திரமல்ல, அதிபர்களுக்கான விடுதி, அதாவது குவார்டர்ஸ் செய்தோம். அதே போன்று மாணவர்களுக்கான மனசால கூட வசதிகளையும் மேற்கொண்டோம். அது மாத்திரமல்ல, பாடசாலை வருமானத்துக்குரிய ஒரு வழியாக மகாபலி அபிவிருத்தி சபையின் ஊடாக பாடசாலைக்கென்று ஒரு காணி, வயல் காணி உண்டு, 2.5 ஏக்கர், அதையும் பெற்று பாடசாலைக்கு வழங்கியிருக்கிறோம். உண்மையிலேயே இந்த சமூகத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் தகர கொட்டிலாக இருந்த எமது பாடசாலையை கல்லு சிமெண்டி வச்சு அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு வந்த ஆசிரியர். அது மட்டுமல்லாமல் நம்முடைய பாடசாலைக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய ஆசிரியர்கள் தங்கி கல்வி கற்பித்துக் கொடுக்கக்கூடிய வசதியை ஏற்படுத்தி கொடுத்த, அதாவது குவார்டர்ஸ் அமைத்து கொடுத்த அது இவருடைய காலத்தில். அது மட்டுமல்லாமல் நம்முடைய பாடசாலைக்கு ஒரு வருமானம் என்று ஒரு வயல் காணியை அந்த ஏற்பாடு செய்து கொடுத்த ஆசிரியர் இவர். உண்மையிலேயே இந்த சமூகத்தின் சார்பாக நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளணும். அது மட்டுமல்லாமல் அடுத்தது வந்து கடந்த காலத்தோடு ஒப்பிடும் போது எமது பாடசாலையின் எதிர்காலத்தை நீங்கள் எப்படி காண்கிறீர்கள்? எதிர்காலம் மிகச் சிறப்பாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன். காரணம், தற்போது உங்களை போன்ற வாலிபர்கள், உங்களுடைய சங்கங்கள், உங்களுடைய இயக்கங்கள் பலதரப்பட்ட முறையில் முயற்சிக்கிறார்கள். அந்த முயற்சியின் பயனாக மேலும் மேலும் அபிவிருத்தி பண்ண என்றால் நான் கருகின்றேன். இசாக்கல்லா, நாங்களும் தொடர்ந்து இந்த முயற்சியில் செஞ்சுட்டு இருக்கோம். அடுத்தது வந்து நாம இந்த வருஷம் எமது பாடசாலையின் 75வது ஆண்டு பவள விழாவை கொண்டாடுவதற்கு காத்துக்கிட்டு இருக்கோம். இது தொடர்பான உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? மிகவும் சிறந்தொரு வேலை. அதாவது இந்த கிராமத்திலே நடைபெறாத ஒரு செயல். பல்லாண்டுகளாக எந்த விதமான விழாக்களும் நடக்கவில்லை. ஆனால் உங்களை போன்ற சில வாலிபர்கள், சங்கங்கள், கூட்டங்கள் முயற்சியத்தின் காரணமாக இந்த பவள விழாவை கொண்டாடுவதற்கு நீ முயற்சி எடுத்துக்கிறீர்கள். அது வெற்றி பெற வேண்டும், சிறந்த முறையில் அமைய வேண்டும், நல்ல ஒரு செயல் என்று நான் சந்தோஷமாக மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே நன்றி. இந்த பழைய மாணவர்களுக்கும் இப்போதைய மாணவர்களுக்கும் நீங்கள் சொல்ல விரும்புகின்ற செய்தி என்ன? அறிவுரை, ஆலோசனை ஏதாவது இருக்குதா? முன்பு கூறியது போன்றே தான் பெற்ற மாணவர்கள், அதாவது கல்வித்துறையில் மேலும் மேலும் முன்னேற வேண்டும். அதோடு சேர்த்து சமயக்கல்வியையும் சேர்த்து சமயத்தோடு ஒட்டியதாக கொஞ்சம் கட்டுப்பாடோட இஸ்லாமிய வாழ்க்கை முறைக்கு ஒப்ப நடைமுறை கல்விகள்லையும் கூடுதலான கவனம் செலுத்தி மிகவும் பணிவாக பாடசாலைகளுக்கு அல்லது பள்ளிவாசல்களுக்கு அல்லது பெற்றார்களுக்கு எல்லாருக்கும் நட்பெயர் தரக்கூடியவாறு நடந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே பாடசாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டமாக ஒரு அபிவிருத்தி பாதையில் தான் செய்து கொண்டிருக்கிறது. அதாவது நான் நினைக்கிறேன், நாங்கள் வந்து இந்த பாடசாலைக்கு உயர் தரத்தை கொண்டு வருவதற்கு எங்களால் ஏந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். மிக விரைவில் வந்து உயர் தரம் எமது பாடசாலையில் ஆரம்பிக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் அது இன்னும் ஓரிரு மாதங்களில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாம இந்த 75வது ஆண்டு பவள விழாவில் நீங்க வந்து ஒரு முக்கிய விருந்தினராக கலந்து கொள்ள வேண்டும். அதை வந்து எங்களுடைய மக்களுக்கு, அந்த உங்களுடைய மாணவர்களுக்கு, உங்களுடைய சககாலத்தில் வந்த பெற்றோர்களுக்கு அன்பா நீங்க உங்களை சந்திக்கிறதுக்கு அவங்கள வர சொல்லணும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால், இறைவன் அருளால் எங்களால் முடியுமானவரை நாங்கள் முயற்சிகள் எடுப்போம். நான் இப்போ உங்களுடைய பகிர்ந்து கொண்ட செய்திகள், அதாவது 36 வருடங்களுக்கு முந்தியுள்ள செய்தி. நான் இப்பாடசாலையில் 36 வருடங்களுக்கு முந்தி தான் இருந்திருக்கிறேன். 36 வருடங்கள். அதன் பின் தான் இன்றைக்கு நான் உங்களை கதைக்கிறேன். அதில் ஒன்றே நான் விட்டுவிட்டேன், பாடசாலை வேலி இல்லாமல் இருந்த இந்த பக்கத்து ஊர் ஆக்களால் மிக நெருக்கடியாக இருந்தது. ஆனால்
பாடசாலைக்கு பரிபூர்ணமான வெளியே அமைத்து கொடுத்துருக்கிறோம் ஆ ஆ அந்த காலத்தில். உண்மையிலே நிறைய சேவைகளையும் இந்த ஊருக்கும் இந்த பாடசாலைக்கும் செய்தது. அது மட்டுமல்லாமல் அவருடைய பிள்ளைகளையும் அதே வழியில் அவர் ஆக்கியிருக்கிறார். இது போன்ற பல சேவைகளை செய்த உங்களுக்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று கூறி இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். ஜஸாக் அல்லாஹ் ஹைரா. மிக்க நன்றி. ஜஸாக்கல்லாஹு ஹைரா.